ஆட்டத்தை ஆரம்பித்த அண்ணாமலை முதல் நாளே வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்த பேரதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் உள்ள ஒரு தொகுதியில் இந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் எதிர்பார்த்த தொகுதியை ஒதுக்காமல் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மட்டுமே கோவை வடக்கு தொகுதியை ஒதுக்கியுள்ளார்கள். இதனால் அண்ணாமலை இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார். என்றாலும் கோவையில் அண்ணாமலைக்கென்று தனி செல்வாக்கு இருப்பதால் அவரது ஆதரவு இருந்தால்தான் அங்குள்ள அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும் என்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் கோவையில் அதிமுகவின் முகமாக இருக்கும் SP வேலுமணி அனைத்து அதிமுக வேட்பாளர்களும் அண்ணாமலை சந்தித்து ஆதரவு கேட்டு அவரை பிரச்சாரத்திற்கும் அழைக்குமாறு கூறியுள்ளார். இதன் காரணமாகவே அண்ணாமலையை தேடிச் சென்று கோவையில் போட்டியிடும் அத்தனை அதிமுக வேட்பாளர்களும் ஆதரவு கேட்டு வருகிறார்கள். அதேபோல் பாஜக சார்பில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் வானதி ஸ்ரீனிவாசன் தனக்காக அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் பிரச்சாரம் செய்வார். அதனால்தான் கடந்த தேர்தலை விட அதிகப்படியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்று கோவையின் வடக்கு தொகுதி வேட்பாளராக வானதி ஸ்ரீனிவாசனை அறிமுகம் செய்யும் விழா நடைபெற்றது. இதில் கண்டிப்பாக அண்ணாமலை கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அதில் பங்கேற்கவில்லை. இது வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்களுக்கும் பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதோடு கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்கிவிட்டு வானதிக்கு வேறு தொகுதியை ஒதுக்குமாறு ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் கோரிக்கை வைத்து வந்தார்கள். அதோடு கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதி, கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர் என முயற்சி செய்து வந்ததால் அவர் கோவையில் போட்டியிட்டால் தனக்கான முக்கியத்துவம் போய்விடும் என்று திட்டமிட்டே அண்ணாமலைக்கு கோவையில் தொகுதியை கிடைத்துவிடக்கூடாது என்று நயினார் எல் முருகனுடன் சேர்ந்து தானும் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இப்படியான நிலையில் வானதி ஸ்ரீனிவாசன் அளித்த ஒரு பேட்டியில் கோவை வடக்கு தொகுதியில் வேட்பாளராக தன்னை அறிமுகம் செய்து கொள்ளும் கூட்டத்தில் அண்ணாமலை கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை கோவையில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் வானதி ஸ்ரீனிவாசனை கோவை வடக்கு தொகுதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது. ஆனால் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த அறிமுக கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொண்டு தனக்கு ஆதரவாக பேசினால் கண்டிப்பாக அவரது ஆதரவாளர்களின் ஓட்டுகள் தனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்தார் வானதி ஸ்ரீனிவாசன். ஆனால் இப்படி முதல் நாள் கூட்டத்திலேயே அண்ணாமலை கலந்து கொள்ளாதது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதோடு அண்ணாமலை நேற்று கோவையில் தான் இருந்தும் கூட இதில் கலந்து கொள்ளவில்லை என்பதுதான் வானதி ஸ்ரீனிவாசன் ஆதரவாளர்களை அதிரவிட்டுள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தத்தின் தந்தை பழனிசாமி கவுண்டர் காலமானதை அடுத்து அவரது குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தனது இரங்கலை தெரிவித்ததாக ஒரு பதிவு போட்டிருந்தார். இதன் மூலம் நேற்று மாலை அண்ணாமலை AB முருகானந்தத்தின் இல்லத்துக்கு சென்று விட்டார். அதனால்தான் வானதி ஸ்ரீனிவாசனின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இதுதான் அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாததன் உண்மையான காரணமாக இருந்தாலும் சோசியல் மீடியாவில் பலரும் அண்ணாமலையை திட்டமிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் நிகழ்ச்சியை புறக்கணித்து தனது எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டது போன்று கமெண்ட்களை வெளியிட்டு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு இரட்டை மரண தண்டனை. மதுரை மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கடந்த 2020ஆம் ஆண்டில் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் என்கிற அப்பா மகன் போலீசாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த வழக்கு பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் சம்பந்தப்பட்ட 9 போலீசார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த வாரத்தில் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய மாநில அரசுகள் விளக்க அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. இப்படியான நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கில் ஆஜரான மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளார். இன்று மாலை 5:30 மணி அளவில் அவர் அளித்த தீர்ப்பில் இந்த வழக்கை பொறுத்தவரை அப்பா மகனை நிர்வாணப்படுத்தி பழிவாங்கும் நோக்கத்தில் இரவு முழுக்க அடித்து சித்திரவதை செய்து படுகொலை செய்துள்ளார்கள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இதை அத்தனை எளிதாக பார்க்க முடியாது. அதோடு காவல் நிலையத்திலிருந்து அனைத்து CCTV காட்சிகளும் அழிக்கப்பட்டுள்ளது. அதோடு இதில் சம்பந்தப்பட்ட 2 அப்பா மகன் மீதும் எந்தவித குற்ற வழக்கும் இல்லை. படித்தவர்கள், நல்ல அறிவு அனைத்தும் உடையவர்கள். இந்த வழக்கில் நீதிமன்றம் தலையிடாமல் இருந்திருந்தால் அவர்களின் உடலோடு உண்மைகளும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். குறிப்பாக மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே அவர்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். வேலையே பயிரை மேய்ந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை இதில் சம்பந்தப்பட்ட 9 காவல்துறையினருக்கும் மரண தண்டனை விதிப்பதே சரியான தீர்ப்பாக இருக்கும். ஆயுள் தண்டனை என்பது காவல்துறையினருக்கு அச்சத்தை கொடுக்காது. எதிர்காலத்தில் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் அளவிற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
வழங்கி இதில் சம்பந்தப்பட்ட போலீசார் 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன். அது மட்டுமின்றி 9 பேருக்கும் விதிக்கப்பட்ட மொத்த அபராத தொகை 1.4 கோடியை ஃபெனிக்ஸின் தாயாரிடத்தில் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்து வருகிறது. என்றாலும் இந்த தண்டனையை உடனே நிறைவேற்ற வேண்டும். காலம் கடத்தினால் இந்த தீர்ப்புக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அதோடு காவல்துறையினர் இதிலிருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் என்றும் பிளான் போடுவார்கள். அதனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் உடனடியாக இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் இருந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த செய்தி. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுத்த சர்வே முடிவுகள். எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாதாமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 முறை போட்டி வெடித்திருக்கிறது. அதோடு டாக்டர் ராமதாசும் சசிகலாவும் 5வது கூட்டணியாகவும் களமிறங்கியுள்ளார்கள். இப்படி முக்கிய கட்சிகளின் ஓட்டுகள் நாலாபுரமும் சிதறுவதால் அது எந்த கட்சியை அதிகமாக பாதிக்கப் போகிறது என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக விஜய் களமிறங்கி இருப்பதால் திமுகவிற்கான சிறுபான்மையினர் ஓட்டுகள் சிதறிவிடும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்காமல் OPS, செங்கோட்டையன் உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகளை மாற்று கட்சிகளுக்கு செல்லவிட்டதும் அதிமுக ஓட்டுகள் சிதறுவதற்கு காரணமாக இருப்பதாக அந்த சர்வே முடிவு தெரிவித்துள்ளது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பறிபோகும் சூழல் உருவாகி இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த வகையில் லோக்பால் மற்றும் போல்ட்ராக்கர் என்கிற 2 தனியார் ஏஜென்சிகள் நடத்திய இந்த சர்வே முடிவில் இந்த தேர்தலில் திமுகவுக்கு 40% ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் இதன் மூலம் அந்த கூட்டணி 172 தொகுதிகள் வரை கைப்பற்றுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதிமுக கூட்டணியோ 52 இடங்கள் வரைதான் கைப்பற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணமாக அவர்கள் கூறுகையில், முதல் கட்டமாக அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றி இருப்பது அவருக்கு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல மாவட்டங்களில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்திருப்பவர்கள் தங்களுக்கான ஓட்டுகளை அந்த பக்கம் திருப்புகிறார்கள். அதுபோன்று விஜய் பெருவாரியான பகுதிகளில் அதிமுகவின் ஓட்டுகளை பிரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விஜய் கட்சிக்கு 15 முதல் 20% ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து கூட கிடைக்காது என்று அந்த சர்வேயில் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய் பக்கம் திரும்பி நிற்பதும் அதிமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை பெண்களுக்கு பல இலவச திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இலவச பேருந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பதை 2000 ஆக்கியிருக்கிறார். அதுபோன்ற பல இலவச அறிவிப்புகளை அவர் கொடுத்து வருவதால் இலவசங்களை பெற்று வரும் தமிழக தாய்மார்கள் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள் என்கிற சூழலும் உருவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் எடப்பாடி பழனிசாமி எடுத்த சில முடிவுகள் காரணமாக அந்த கட்சி தனி பெரும்பான்மை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பறிபோகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த சர்வே முடிவு நெடுநிலையாக கணிக்கப்பட்டதா, இல்லை திமுகவுக்கு சாதகமாக சொல்ல வேண்டும் என்று வெளியிடப்பட்டதா என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியவரும்.